வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு 15/12/2024. இன்றைக்கு அக்ஷயா. இந்த அக்ஷயாவில் ட்ரா நம்பர் 681. இந்த 681 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் இப்படியே பாருங்க நண்பர்களே. இன்றைய கணக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றைய கணக்கில் என்ன வந்துச்சுங்கிறத பார்த்துருவோம். முதல்ல கமெண்ட் செக்ஷனில் என்ன வந்துச்சுங்கிறத பார்த்துடலாம். சஞ்சீவிங்கிற ஒரு ஆள் போர்டுக்கு 4-2 கொடுத்துருக்காரு. 2ங்கிறது ஏ போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. சஞ்சீவிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் மணிகண்டன் ஆல் போர்டுக்கு 8-0 கொடுத்துருக்காரு. 0ங்கிறது பிசிக்கு பாஸ் ஆகிருக்கு டபுள்ஸில். மணிகண்டனுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போல் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்தடுத்து வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் உங்களோட கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நண்பர்களே. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்றைய கணக்கில் என்ன வருது பார்க்க முடியும். நம்மளுடைய கணக்குலையும் என்ன வந்துச்சுங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம கணக்கில் 500 700 அப்படின்னு டபுள்ஸில் கொடுத்துருந்தோம். 00. இதில் பிசிக்கு 00 பாஸ் ஆகிருக்கு. இந்த கணிப்பை பார்த்து வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போல் இன்றைக்கும் நமக்கு ஒரு 0 வர வாய்ப்பு இருக்குது. அதையும் எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துடலாம். அது ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் இன்றைய கணக்கு எடுத்துப்போம். இந்த கணக்கை பார்த்துக்குங்க. 139 035 அப்படிங்கிற கணக்கில் இதில் ஏ போர்டுக்கு பாருங்கள் 1 0 அப்படின்னு இங்கே இருக்குது. இந்த 1 0 அப்படிங்கிறது ஒரு 3 நம்பர் ஒரு நம்பர்களே. இதில் அந்த 3 நம்பர் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். 1 0 அதுக்கு 4, அடுத்தது 5, அடுத்தது 9. இந்த 3 நம்பர் ஒரு நம்பர்களே. இது அப்படியே இருக்கட்டும். இதே அமைப்பு சீரியல் கணக்கில் ஒரு நம்பர் வருது. இதே அமைப்பில் அப்படியே இருக்குது. அதையும் பார்த்துருவோம். அதில் மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதை பார்த்துக்குங்க. இதில் 171 150 அப்படிங்கிற கணக்கு வந்திருக்கு. இதில் சி போர்டுக்கு பாருங்கள். அதே அமைப்பு தான் 1 0. ஓகேங்களா. 1 0 அப்படிங்கும்போது இதுக்கும் அந்த 4 5 9 இந்த 3 நம்பரும் இதுலேயும் வரும். ஓகேங்களா. இந்த கணக்கில் பி போர்டுக்கு பாருங்கள் 7, இதில் 5. ஓகேங்களா. இந்த கணக்கில் பார்க்கும்போது மீண்டும் நமக்கு பி போர்டுக்கு 0. நேற்றைக்கு 200 அப்படிங்கிற கணக்கு வந்தாலும் இன்றைக்கு பி போர்டுக்கு இதில் 0 இருக்குது. அது டோட்டலாக இதில் பாருங்கள். இது சீரியல் கணக்கு. இதில் தான் ஃபஸ்ட்டு நம்பராக கொடுக்குறேன். பிசிக்கு பார்க்கும்போது 05 04 09 அப்படிங்கிற கணக்கில் இதில் அமைப்பு இருக்குது. ஓகேங்களா. இந்த அமைப்பில் அதே போல் இருக்குது. டைப் பண்ணி பாருங்கள். இதில் 1 ஏ போர்டுக்கு பாருங்கள் 1 1 அப்படின்னு வந்திருக்கு. இதில் 1 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு பவர் கொடுத்தோம்னா இதுக்கு 6 வரும் அல்லது 0 வரும். இந்த கணக்கில் பார்க்கும்போது 0 தான் இதில் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா 1 1 அடுத்தது இதுக்கு ஒரு பவர் கொடுக்கும்போது 0 தான் வரணும். அப்படி பார்த்தோம்னா அந்த 0 நமக்கு நேற்றுக்கு பிசிக்கு வந்த 0 இதில் அப்படியே ஏபிக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இந்த அமைப்பில் பார்க்கும்போது 004 005 009 அப்படிங்கிற 3 நம்பர் இருக்குது நம்பர்களே. இந்த நம்பரில் ஓகேங்களா. இதில் 4 5 9ங்கிறது டோட்டலாக சி போர்டுக்கு வந்துடுச்சு. நம்ம இந்த வார கணக்கில்னு பார்க்கும்போது ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் அப்படியே இதில் ஏ போர்டுக்கு உட்காந்துருக்கு. ஓகேங்களா. இந்த அமைப்புங்கிறது ஏ போர்டுக்கு இருக்குது. இப்போது இதில் நம்ம என்ன ஒரு மாற்றம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது 00 அப்படிங்கிறது மீண்டும் இதில் பிசிக்கு வருது. ஓகேங்களா. இதில் 00 அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு இது 0 வருது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். இதில் ஏற்கனவே நம்ம 3 கொடுத்துட்டோம். இந்த நம்பரில் பார்க்கும்போது இது மீண்டும் நமக்கு 0வும் இருக்குது சி போர்டுக்கு. ஓகேங்களா. இந்த வார கணக்கில் பார்க்கும்போது 4 வாரத்துக்கும் மீண்டும் ஒரு 0 இருக்குது. அப்படி பார்த்தோம்னா நம்ம இது 0 தான் வைக்கணும். அப்படி பார்த்தா இதில் 0 வைக்கும்போது இதை பாருங்கள். டோட்டலாக இதுக்கு 0ன்னு மறுபடியும் நம்ம கொடுக்கும்போது 40 50 90 அப்படின்னு வருது. ஓகேங்களா. இதில் 00ன்னு நீங்கள் மீண்டும் பிசிக்கு வைக்கணும் அப்படின்னு உங்களோட கணக்கில் வந்ததுனால்
இந்த கணக்கு பார்த்துக்குங்க. 000 வந்ததுனால் இதுக்கு 03 அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதுக்கு ஒரு 6 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இதில் ஒரு 6 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு நம்பர் மட்டும் அதில் வச்சுக்கோங்க. இந்த கணக்குக்கு இந்த 0வை வந்து ஏசிக்கு கொடுக்குறேன். 040, 050, 090 அப்படிங்கிற கணக்குக்கு இதை வந்து டோட்டலாகவே மாற்றி கொடுக்குற நம்பர்களே. ஓகேங்களா? இது அமைப்புக்குன்னு தனியாக இதே அமைப்பு. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. 00ங்கிறது நம்ம ஏபிக்கும் ஏசிக்கும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது அமைப்புக்குன்னு பார்க்கும்போது டோட்டலாக இதில் மீண்டும் 0 இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்பர்கள் இன்றைய கணக்கு. டோட்டலாகவே ஏபிக்கும் ஏசிக்கும் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் மீண்டும் நம்ம நம்புறது வந்து இதில் பி போர்டுக்கு 0 வர வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட முறையில் போர்டுக்கு பயன்படுத்தினீங்கன்னா 0 பி போர்டுக்கு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. இந்த கணக்கில் அவ்வளோதான் இருக்குது. இருந்தாலும் இது வந்து 00 மீண்டும் உங்களுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மீண்டும் 00 பிசிக்கு வந்தால் 600. ஓகேங்களா? இந்த ஒரு நம்பர் மட்டும் பிசிக்கு கொடுக்குறேன் 0 வச்சு. ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்பர்கள் இன்றைய கணக்கில். டோட்டலாக இன்றைய கணக்கு முடிஞ்சது. இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே லைக் போட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வெற்றி கண்படி சந்திப்போம். வாழ்க வளமுடன்.